யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம். கனெக்ட் ஹெல்த் வித் டேஸ்ட். ஸோ விஎம் ஃபுட்ஸோட இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தாங்க பார்க்க போறோம். அதுவும் மாப்பிள்ளை சம்பா அரிசியும் நேத்திர பனானாவும் யூஸ் பண்ணி குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பக்கூடிய ஒரு கொலக்கட்டை ரெசிபி தாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போலாமா? 2 நேத்திர பனானா எடுத்து வச்சிருக்கிறேங்க. எள்ளு, தேங்காய், ஒரு அரை முறி தேங்காய் எடுத்து வச்சிருக்கிறோம். ஏலக்காய், ஒரு 300 கிராம் நாட்டு சர்க்கரை எடுத்துருக்குறோம். ஸோ இதான் எங்களோட மிக்ஸு. நான் இது உங்கள் பவுலில் கொஞ்சமாக உங்களுக்கு எடுத்து காட்டியிருக்கேன். ஆக்சுவலாக எங்களோட ப்ராடக்ட்ல 400 கிராம் இருக்குங்க. இந்த 400 கிராம் மிக்ஸையும் இன்னைக்கு யூஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு பார்க்க போகிறோம். நான் அதை உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் மாப்பிள்ளை சம்பா அரிசியில். இப்போ இந்த 2 பனானாவையும் அதோட தோலை ரிமூவ் பண்ணிக்கலாங்க. தோல் ரிமூவ் பண்ணிட்டு ஒரு ஸ்மால் பீசஸா நம்ம அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி 2 பனானாவையும் நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு நல்ல ஒரு சின்ன ஸ்மால் பீசஸாக நம்ம ஸ்லைஸ் பண்ணி எடுத்துருக்கிறோம். 2 பனானாவே எடுத்துட்டோம். ஸோ அந்த மாதிரி பனானா ஸ்மால் பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறோங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காயை பேனில் லைட்டாக ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. அதே மாதிரி இந்த எள்ளும் நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். ஓகேங்க, ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாயை நம்ம அதில் வச்சுக்கலாம். இப்போ இந்த கடாயில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற 300 கிராம் நாட்டு சர்க்கரையை நம்ம ஆட் பண்ண போறோங்க. ஸோ நம்ம இதில் 300 கிராம் நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கோங்க. 600 ml வாட்டர் ஆட் பண்ணியிருக்கிறோம். இது நல்லா கொதிக்கிற பக்குவம் வந்ததும் அதில் நம்ம ஆல்ரெடி ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கிற பனானாவை ஆட் பண்ண போறோங்க. நல்லா பார்த்துக்காங்க, இதுதான் நல்லா கொதிக்கிற பக்குவம். இது இந்த கொதிக்கிற பதம் வந்ததும் நம்ம ஆல்ரெடி ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கிறோம்லாங்க, அந்த பனானா பீசஸை நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். இதுல இந்த பனானா பீசஸ் வந்து கொஞ்சம் ஒரு 4 மினிட்ஸ் நல்லா வேகணுங்க. வெந்தக்கப்புறம் தான் நம்மளோட கொலக்கட்டை மாவை இதுல ஆட் பண்ண முடியும். ஸோ ஒரு 4 மினிட்ஸ்க்கு அப்படியே வேகிறதுக்கு இதை வச்சிடலாம். இப்போ 4 நிமிஷம் ஆயிட்டுங்க. இப்போ நல்லா வெந்திருக்குதான்னு பார்த்துக்கலாம். கையில் இந்த மாதிரி எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்லா சாஃப்டா இருக்கும். நல்ல பழமும் வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம இதில் 1 ஸ்பூன் சுக்கு பொடி ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு 5 ஏலக்காவை நல்லா நான் பொடி பண்ணி வச்சிருக்கிறேங்க, அதையும் நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம எள்ளு வறுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அதையும் இதோட ஆட் பண்ணிக்கிறோம். தேங்காவும் நம்ம ஒரு லைட் ப்ரௌனிஷா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்க, அதையும் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இதெல்லாம் ஒரு 1 நிமிஷம் லைட்டா வெந்தா போதும். இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட விஎம் ஃபுட்ஸ் அந்த மிக்ஸை நம்ம இதோட ஆட் பண்ணிக்கிறோம். மாப்பிள்ளை சம்பா கொலக்கட்டை மிக்ஸை
ஆட் பண்ணிட்டு நல்லா அதோட மிக்ஸ் பண்ணிடணுங்க. மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. நல்லா அது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ளேமை சிம்ல வச்சிருச்சு. இதை நல்லா கிளறி வச்சுக்கோங்க. நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணியிருக்கிற எல்லா மிக்ஸும் இந்த கொழுக்கட்டை மாவோட சேர்ந்து வர்றது மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா இப்போ கிளறி விட்டுட்டோங்க. பார்க்கறதுக்கே ரொம்பவே அழகா வந்திருக்கு நமக்கு. இது நல்லா சூடா இருக்குங்க. நமக்கு கையில தொடுறதுக்கே ரொம்ப சூடா இருக்கும், ஹீட்டா இருக்கு. ஸோ இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டு இதுல கொஞ்சம் இதோட சூடு கொஞ்சம் ஆற வைக்க ஒரு 5 மினிட்ஸ் ஆற வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கொழுக்கட்டையை நம்ம பிடிச்சு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம அந்த கடாயில இருந்து ஒரு பவுல்ல நம்ம எல்லா மாவையும் மாத்தி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்ப பாருங்க, கொஞ்சம் கைக்கு எடுக்கிற மாதிரி சூடு இருக்கவும் நம்ம அதை இந்த மாதிரி கொழுக்கட்டையா பிடிச்சு எடுத்துக்கலாங்க. இன்னைக்கு நம்ம புதுசா ஒரு இலையில நம்ம பண்ண போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இலை தாங்க. இது சக்கை இலை நம்ம இங்க சொல்லுவோம். ஆக்சுவலா இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பலாமரம் இருக்குல்லாங்க, அந்த இலை. நம்ம கொழுக்கட்டைனாலே இந்த மாதிரி இலைகள்ல வச்சு சாப்பிடும்போது இதோட ஃப்ளேவரும் நமக்கு ரொம்ப டேஸ்டாவே கிடைக்குங்க. அதனாலதான் இந்த மாதிரி இலைகள்ல நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ நான் இன்னைக்கு எனக்கு இங்க பக்கத்துல கிடைச்சது, நான் அதனால இதை பயன்படுத்துறேன். உங்களுக்கு அங்க நார்மல் வாழை இலை கிடைச்சா கூட நீங்க வாழை இலையில வச்சு கூட இந்த மாதிரி கொழுக்கட்டைய செஞ்சு எடுத்து வச்சுக்கலாங்க. ஸோ இந்த இலைய நல்லா இந்த மாதிரி நம்ம ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் சொல்லுவோம்லாங்க, அந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்க்கு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதோட காம்பை இந்த மாதிரி நம்ம உள்ள விட்டுக்கலாம். இப்ப இதுல தாங்க நம்ம மாவை வைக்க போறோம். இந்த மாதிரி கொஞ்சம் மாவை எடுத்து அதுல நம்ம இப்படி ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளவுதாங்க, இலையில நம்ம ஃபில் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி இலையில நல்லா நீட்டா ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஃபோல்டு பண்ணி ஒவ்வொரு இலையா எடுத்து வச்சுக்கலாம். இட்லி பாத்திரத்துல நல்லா தண்ணி சூடாயிட்டுங்க. இப்ப நம்ம இதுல நம்ம செஞ்சு வச்சிருக்கிற கொழுக்கட்டை எல்லாத்தையும் இதுல வச்சு வேக வச்சு எடுத்துக்கிறோம். ஸோ நம்ம பிடிச்சு வச்ச கொழுக்கட்டை எல்லாத்தையுமே இட்லி தட்டில் வச்சுட்டு இட்லி குப்பரையில வச்சு நம்ம ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. 5 மினிட்ஸ்ல கொழுக்கட்டை ரெடி ஆயிடும். இது ரொம்ப ஹெல்த்தியானதுங்க, குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா இதுல நம்ம பனானா ஃபிளேவர் ஆட் பண்ணியிருக்கிறோம் இல்லைங்களா. ஸோ நேத்ரா மனானாங்கிறது ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட். ஆக்சுவலி இது எல்லாருக்குமே நமக்கு தெரியும். அதோட மாப்பிள சம்பா அரிசிங்கிறதுக்கு ஆக்சுவலி நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பாட்டி தாத்தா அவங்களோட காலத்திலேயே அப்பெல்லாம் வீட்டுக்கு மருமகன் வரும்போது அவங்க இந்த மாப்பிள சம்பா அரிசியில தான் சாப்பாடுல இருந்து எல்லா வெரைட்டியுமே செஞ்சு கொடுப்பாங்களாம். அதாவது ஆண்களுக்கு உகந்த அரிசிங்க. அதனாலதான் இதுக்கு மாப்பிள சம்பா அப்படின்னு பெயரே வந்தது. ஸோ இதுல ரொம்பவே சத்துக்கள் அதிகமா இருக்கு நமக்கு. இதை பத்தின வீடியோஸ் எல்லாம் நான் வர்ற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அப்லோட் பண்றேங்க. இதை பத்தின எல்லா டீடைல்ஸுமே உங்களுக்கு அப்லோட் பண்றேன். இன்னைக்கு நமக்கு ரொம்ப ஸ்வீட்டான, அதுவும் ரொம்ப ஹெல்த்தான ஒரு ஃபுட்டு தான் நம்ம பார்த்துருக்கோம். இந்த ரெசிபி ஆக்சுவலி நாங்க இதை எங்களோட புட்டு மிக்ஸ்ல பண்ணியிருக்கிறோங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க நார்மலா ஒரு மாப்பிள சம்பா அரிசி கொழுக்கட்டை மிக்ஸே நம்ம கொடுத்துருக்குறோம். அந்த கொழுக்கட்டை மிக்ஸ் என்னன்னா சாஃப்ட் கொழுக்கட்டை பண்றதுக்குலாம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இந்த மோதகம் அப்புறம் கார்த்திகை மாசத்துல வர்ற அந்த கொழுக்கட்டை அதெல்லாம் பண்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். பட் இந்த கொழுக்கட்டையில அதாவது நம்ம நேத்ரா மனானா ஆட் பண்ணிருக்கிறோம் இல்லைங்களா, இந்த கொழுக்கட்டைக்கு நம்மளோட புட்டு மிக்ஸ் மாவு ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. அதனாலதான் இதுக்கு புட்டு மிக்ஸ் மாவு நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிகாஸ் நிறைய வியூவர்ஸ் எங்களோட வீடியோஸை பார்க்குறாங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணலை. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களோட நியூ அப்டேஷன் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஏன்னா எங்களோட R&D ப்ராசஸ் இன்னும் போய்கிட்டே தாங்க இருக்கு. ஏன்னா
ட்ரெடிஷ்னல் ரைஸஸை வந்து நம்ம சமைச்சு சாப்பிட முடியாது, ஆனால் அதோட சத்துக்கள் ரொம்பவே அதிகம். அதை எப்படிலாம் நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத எங்களோட R&D போயிட்டு இருக்கு. ஸோ அது மூலமா தான் இப்போ ஒவ்வொரு அரிசிலையும் நாங்கள் ஒரு விதமான ரெசிபிஸ் வந்து பண்ணிட்டு இருக்கோம் அண்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி ஏதாவது அரிசியில உங்களுக்கு வேற ஏதாவது ரெசிபி தேவைப்பட்டாலும் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ட்ரெடிஷ்னல் ரைஸஸ் எல்லாமே ஹெல்த்துக்கு ரொம்பவே பெனிஃபிட் ஆனதுங்க. நான் இதை பற்றின அடுத்த வீடியோஸில் உங்களுக்கு ட்ரெடிஷ்னல் ரைஸஸோட யூசஸ் என்ன அப்படிங்கிறது தான் கொடுக்க போகிறேன். நம்ம கருங்குருவை, மாப்பிள்ளை சம்பா அரிசி, காட்டியானம் அரிசி, இதுலலாம் நிறைய ரெசிபிஸ் கொடுத்துருக்குறோங்க. ஸோ அதெல்லாம் வியூ பண்ணி பாருங்க. அதே மாதிரி அது ஏன்னா அதெல்லாம் ரொம்பவே ஹெல்த்தானதும் கூட, குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது. அதனால தான் அந்தந்த அரிசிகளை நம்ம சூஸ் பண்ணி அதில் ரெசிபிஸ் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ நமக்கு கொலக்கட்டை ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அது ரொம்பவே சாஃப்டாகவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நமக்கு இப்போ கொலக்கட்டை ரெடி ஆயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், நல்ல டேஸ்டான மாப்பிள்ளை சம்பா அரிசியில் நமக்கு நேத்திரம் பனானா ஃப்ளேவரில் கொலக்கட்டை ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க டச் பண்ணுறதுக்கே. ஓகே, இப்போ சர்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ ரொம்பவே டேஸ்டான ஒரு ஹெல்த்தான ஹைஜீனிக்கான ஸ்நாக்ஸ் தாங்க இது. ஸோ மாப்பிள்ளை சம்பா அரிசி அண்ட் நேத்திர பனானா சேர்ந்த கொலக்கட்டை பார்க்க ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. எடுக்கிறதுக்கும் ரொம்ப சாஃப்டா இருக்கும், குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி இலையில வச்சு பண்ணும்போது இதோட ஃப்ளேவரும் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. சாப்பிட்டு பார்க்கும்போது தான் அதோட ஃப்ளேவரும் தெரியும். இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ஷேப்ல நம்ம வச்சு கொடுக்கும்போது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.